வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னருக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத காமிக்கிறேன். எல்லா காய்கறிகளையும் கலந்து நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி, அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பச்சை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு முடி தேங்காய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, மசாலா சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். கடாயில் குக்கரில் தான் வைக்கிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மசாலா சாமான்லாம் அதில் போட்டுக்கலாம். இது வறுபட்டு எடுத்து வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இதில் எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். இதில் நம்ம நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லா காய்கறியும் அதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் தயிரையும் போட்டு கலக்கிக்கலாம். இதையும் நம்ம இதுலையே அரைச்சி வச்ச அந்த விழுதையும் தூக்கி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம். அரைச்ச விழுதோட கொஞ்சம் தண்ணியும் கலந்து போட்டோம். இப்போ குக்கரில் 2 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட குருமா ரெடி ஆகிடுது. நம்மளோட குருமா சப்பாத்தி, இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி டின்னர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.